ஒரு குடும்பத்துல பொறந்ததுனால அவருக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு பாரபட்சமான விஷயம் அப்படின்றது தான் என் பாயிண்ட். இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது. பிறப்பால வந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஏங்க பிறப்பால தாங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார். அவர் தலையில எழுதி இருக்குன்னா அவர் ஆவார். டெஸ்டினிய நம்புறவங்க, விதி அப்படின்றத நம்புறவங்க இதை நம்புவாங்க. நீங்க வந்து எல்லாமே சயின்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து இந்த காலத்துல வேலைக்கு ஆகுது. இந்த காலத்துல இல்லை, எந்த காலத்துலயுமே சயின்ஸால வந்து எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு சொன்னது பலரும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது, அவர் வந்து அந்த குடும்பத்துல பிறந்ததுனால மட்டும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனமா தெரியுது எனக்கு. ஏன்னா அந்த குடும்பத்துல பிறந்ததுனால அவர் வந்து இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னு சொல்றது தப்பு. அவர் பல வேலைகள் செய்திருக்காரு. அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து அன்சிகா மோத்வானி கூட கூத்தடிச்சாரு, இல்ல நயன்தாரா கூட டான்ஸ் ஆடினாரு, இல்ல இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு. இதெல்லாம் சொல்றது வந்து சும்மா பேசுறதுக்கு வேணா பேசலாமே தவிர, எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மா கூட டான்ஸ் ஆடினாரு, இல்ல லதா மேடம் கூட டான்ஸ் ஆடினாரு, சரோஜா தேவி கூட டான்ஸ் ஆடினாரு, இல்ல சிவாஜி கணேசன் டான்ஸ் ஆடினாரு, விஜயகாந்த் ராதா கூட டான்ஸ் ஆடினாரு, இவங்க கூட டான்ஸ் ஏன் ரஜினிகாந்த் ஆடலையா டான்ஸு? ஆக்டரா இருந்தா அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதுக்காக அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றது வந்து நீங்க சும்மானா சொல்ல முடியாது. உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் மேட்ருக்கே வரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது. ஏன் ஆகக்கூடாது? ஏன்னா உங்களுக்கு வந்து அவரை பார்த்து வெறுப்பு. முதல்ல அவங்க தாத்தா மேல வெறுப்பு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா மேல வெறுப்பு, இப்போ அவரு மேல வெறுப்பு. இவன் இந்த குடும்பத்துல இருந்ததுனால தானேடா இவன் இப்படி இருக்கான், இல்லைன்னா இவன் பிச்சைக்காரனா இருக்கணுமே. ஏன்னா அவனுடைய அந்த ரோல், அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா, ஒரு மினிஸ்டர் ஆனார்னா, அந்த ரோலுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ அவர் செய்யறாரா இல்லையா, இதை பாருங்க. ஹிஸ்டரி ஏன் பார்த்துன்னுக்கிறீங்க? எல்லாத்துலயுமே ஹிஸ்டரிய பார்த்து பழைய விஷயங்களை பத்தி பேசி அது வந்து இப்படி ஆயிப்போச்சு, அது வந்து அப்படி ஆயிப்போச்சு, அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து காந்தியுடைய பேரனோ பேத்தியோ இல்ல ஜவஹர்லால் நேருடைய பேரனோ பேத்தியோ இவங்க மட்டும்தான் வந்து இந்தியாவில் ஆட்சியில இருக்கணும். இப்ப ராகுல் காந்தி வந்து இப்ப ஆட்சியில இருக்காரா? இல்ல. அவர் காங்கிரஸ் உடைய தலைவரா கூட இல்லை. ஆனா வந்து அவர் தான் காங்கிரஸ் ஆள்றாரு, அது இதுன்னு பலதும் பேசுவாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல பிறந்ததுனால அவருக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு பாரபட்சமான விஷயம் அப்படின்றதுதான் என் பாயிண்ட். நீங்க வந்து சொல்லலாம், நான் வந்து டிஎம்கேவுக்கு சப்போர்ட், நான் டிஎம்கே காரன் அப்படின்னு. நான் வந்து டிஎம்கேவும் கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது, நான் எம்டிஎம்கேவும் கிடையாது, யாரும் கிடையாது. என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். ரொம்ப ஒரு தப்பான அணுகுமுறை. இப்போ விஜய் வந்து வரும்போது அவரை கூத்தாடின்னு சொன்னா அவருக்கு கோவம் வருதா? கோவம் வருது இல்ல. விசில் அடிச்சாங்குஞ்சுன்னு அவருடைய ஃபேன்ஸை சொல்றாங்க, அவருடைய தொண்டர்களை சொல்றாங்க, அப்ப அவருக்கு கோவம் வருது. இதே வந்து உதயநிதிக்கு சொன்னா, உதயநிதி வந்து டான்ஸ் தானே ஆடினான், அவன் என்ன தகுதி இருக்குது? தகுதின்றது வந்து வயசுல கிடையாது. தகுதின்றது வந்து ஒரு ஆள் ஒரு விஷயத்த அணுகிற இதுலதான், அணுகுமுறையில தான். அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்றவருடைய மரணத்துக்கு அப்புறம் பிஜேபியுடைய சீஃபா இருந்தவர் எல்கே அத்வானி. இன்னைக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் எல்கே அத்வானியா? கிடையாது. எல்கே அத்வானி அத்வானின்றவர் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கணும். ஏன் ஆகல? ஏன்னா ஏஜ் வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏஜ் இதுன்றது வந்து அது 18 வயசு வரைக்கும் தான் இந்த ஏஜ், இல்லை ஒரு 20 வயசு வரைக்கும் தான் ஏஜ்ன்றது. சின்ன வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுனோ சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதுனோ எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எந்த உலகத்திலுமே அது வந்து பைத்தியகாரத்தனமா இல்லையா பேசுறதுக்கு? இதை எடுத்து வச்சு பலரும் வந்து அந்த பின்னாடி சிட்டி லைட்ஸ் எல்லாம் தெரியும், அதெல்லாம் உட்காந்துலாம் பேசின்னு இருக்காங்க. அதாவது ஒரு சரியான அணுகுமுறை, ஒரு இது ஒரு அது. ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ள போனாங்கல்ல, உள்ள போயிட்டு இப்போ வெளியே வந்திருக்காங்க. அப்போ வந்து இப்போ வந்து திரும்பி, ஏன்னா இது ஜனநாயக நாடு கிடையாது இல்ல. விஜய் சொல்றாரு ஜனநாயக நாடு கிடையாதுன்னு. இந்த 2 பேரு இப்போ உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஓப்பனா அவங்க பேச வேண்டியதை அவங்க பேசுறாங்க. ஆனா உண்மையை பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. வந்து உண்மையை பேசும்போது தான் அது ஜனநாயகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு தான். இங்க வந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இங்க ஜனநாயகமே செத்து போச்சு. இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜய். கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாருன்னா, இங்க ஜனநாயகமே இல்லை, அதுக்காக தான் நான் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக வரேன்றாரு. ஏங்க ஜனநாயகம் இல்லைன்னா நீங்க எப்படி கட்சி ஆரம்பிச்சீங்க? நீங்க எப்படி அந்த ஒரு கூட்டம் போட்டீங்க? நீங்க எப்படி பேசுறீங்க? பணம் கொடுத்துட்டு பேசுறீங்களா? அதான் சொல்ல வரீங்களா? நீங்க பணம் கொடுத்தீங்களா டிஎம்கேவுக்கு? அப்படி ஏதாவது சொல்லுங்க. நான் டிஎம்கேவுக்கு வந்து அவன் 500 கோடி ரூபாய் கொடுத்தான்பா, அப்பதான் வந்து எனக்கு இந்த கூட்டம் போறது அவங்க அலோவ் பண்ணாங்க. அப்படி உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி சொல்லி ஏங்க பேசுறீங்க? சீமான் அண்ணன் சொன்னதுதான், ஒன்னு சாலைக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து பேசுறது கரெக்டா பேசணும். ஏதோ ஒண்ணு வாயில வருதுன்றதுக்காக ஏதோ ஒண்ணு பேசுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு விஜய்க்கு. பலரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு வைங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்ன பேசணுமோ என்ன அவருடைய தாட்டில் இருக்கோ அவர் பேசிட்டு போகிறார். அது தப்பா சரியான்னு மட்டும்தான் நம்ம சொல்லணுமே தவிர இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருக்கு கொடுத்து அவரை திருத்துற பொறுப்பு நமக்கு இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவர் வந்து அப்படி பேசியிருக்கணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பேசுனது தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆதவ் அர்ஜுன் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, அவர் 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன் பண்ணாங்க? ஏன்னா அவர் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த ஒரு இது இருக்குது, ஒரு கடையில் வந்து இப்போ ஒருத்தன் வேலைக்கு சேர்றான்னு வைங்க, ஒரு 6 மாதம் அவன் அந்த கடையில் வேலை செய்யும்போது முதலாளி எல்லாம் கொஞ்சம் பொழுதெல்லாம் பேசுவாங்க, நல்லா வேலை செய்கிறான்ப்பா அவன்றது தெரியும் போது அவருக்கு வந்து அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும், நான் இல்லைன்னா கடை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு ஆதவ் அர்ஜுனுக்கு. அவர் வந்து அங்கே என்னென்ன பேசினார் தேவையா? நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த கூட்டணியை உடைக்கணும். கூட்டணியை உடைக்கணும்னா நீ உடைப்பா, நீ வந்து அவங்க கூட்டணியில் இருக்கன்னா நீ உடைக்க முடிஞ்சா உடை. ஏன் வந்து இங்கே இந்த ஒரு மீட்டிங்கில் அம்பேத்கருடைய புக் ரிலீஸ் மீட்டிங், அண்ணல் அம்பேத்கருடைய புக் ரிலீஸ் மீட்டிங்கில் வந்து பேச வேண்டிய விஷயமா இது? டிஎம்கேவுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன பிரச்சனை? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அம்பேத்கர் சிலையை அவங்க உடைச்சாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? இல்லை அம்பேத்கர் வந்து தப்புன்னு அவங்க சொன்னாங்களா? கிடையாது. நீ வந்து இந்த இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஏன் அம்பேத்கர் இதை பற்றி பேசுகிற? ஏன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் அஜெண்டா, உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இப்படி இப்படி பேசினா இந்த ரூட்டில் போனால் ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர்றதுன்றது தான் உங்களுடைய ப்ரையாரிட்டி, உங்களுடைய நோக்கம் அது மட்டும்தான். மக்கள் சேவை கிடையாது. மக்கள் சேவையாக இருந்தால் நீங்கள் மக்கள் சேவை பலரும் செய்திருப்பீங்க. மக்கள் சேவை செய்கிற எவ்வளவோ அனாதை குழந்தைங்க, அனாதையாக இருக்கிறவங்களுக்கு சோறு போடுறது, அவங்களுக்கு வந்து நல்லது செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ பேர் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அரசியலுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. சும்மா வந்து நான் ஆஃபீஸ் போனேன், நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போவும் வந்து பலரும் கிண்டல் பண்ணுற 2 ஃபீல்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், மொத்தத்தில் இந்தியாவில் 2 ஃபீல்டு. என்னென்னா, ஒன்று போலீஸு, இன்னொன்று வந்து பொலிட்டீஷியன். இந்த 2 பியில் ஸ்டார்ட் ஆகிற 2 ஃபீல்டு, போலீஸும் பொலிட்டீஷியனையும் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆண் பெண் பேதம் இல்லாமல் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் கிண்டல் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ட்டு அந்த காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க. யார் வேணால் கிண்டல் பண்ணலாம். இப்போ மோடி ஐயாவை கிண்டல் பண்ணலாம், இல்லை அண்ணாமலை சாரை கிண்டல் பண்ணலாம், இல்லை விஜயை கிண்டல் பண்ணலாம், இல்லை விஜய் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவரையும் பொலிட்டிஷியனில் சேர்த்துக்கிறேன் நான், அவரை கிண்டல் பண்ணலாம். போலீஸ்காரங்க டிஜிபியை கிண்டல் பண்ணலாம், ஏடிஜிபியை கிண்டல் பண்ணலாம், கான்ஸ்டபிளை கிண்டல் பண்ணலாம், ஐஜியை கிண்டல் பண்ணலாம், ஏசியை கிண்டல் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் டைம் இல்லை. ரெண்டாவது, ரொம்ப மோசமான விஷயங்கள் பேசும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுவும் தப்புன்னுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனநாயகம் செத்து போச்சுன்னுவாங்க. ஜனநாயகம் செத்து போச்சு, ஜனநாயகமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் அந்த நாட்டில் ஜனநாயகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நீ பேசுகிற. ரஷ்யாவில் போய் பேச இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டிஎம்கேலேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுவார், தப்பு தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவார். அவரை வந்து டிஎம்கே காரங்க அப்படி பேச சொல்கிறாங்கன்றது இல்லை அதில் பாயிண்ட்டு. அதில் பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன வேணுமோ அவர் பேசுகிறாரு, அதுக்கான கான்சிக்வன்சஸ் இப்போ ஒரு கேஸ் போட்டால் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குது அப்படின்றது தான் அது காட்டுது. ஜனநாயகம் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற பவர் வந்து ஃபுல்லாக அவங்களுடைய பவரை காமிச்சு மிஸ்யூஸ் பண்ணி, பவரை காமிக்கிறத அவங்க செய்கிறாங்கன்னு வைங்க, பவரை மிஸ்யூஸ் பண்ணி அந்த ஆளை வந்து பிடிச்சி உள்ளே போடணும்னு நினச்சா அந்த ஆள் வந்து 6 மாதம் 1 மாதம் இல்லை உள்ளே போவார், அவர் வந்து 10 வருஷம் உள்ளே போவார். ரீசெண்டாக கூட நம்மளுடைய ஒரு மினிஸ்டர் அவர் வந்து உள்ளே இருந்தார். அவர் வெளியே வந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜாமீன் மினிஸ்டர் அப்படின்றாங்க. ஜாமீனில் பின்ன வெளியே வரமாட்டாங்களா? வெளியே இருக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஆசை இருக்காதா? அந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆகுதா இல்லையான்றது ஜாமீன் ஏன் கொடுத்தாங்க கோர்ட்டு? ஏன்னா அந்த கேஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, அது இன்னும் ப்ரூவ் கூட ஆகல. அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். இந்த உதயநிதி ஸ்டாலின், இவர் விஜய், இந்த இதுக்கு வரும். இதில் வந்து இவர் வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்ல விஷயம்னு எனக்கு படல. 2026 பிறப்பால் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆதவ் அர்ஜுன் பேசினாரு, இல்லை விஜய் அதுக்காக தான் வந்திருக்காரு. ஏங்க பிறப்பால் முதலமைச்சர்னா அது என்னங்க? அது பிறப்பால் முதலமைச்சர்னா இவ்வளோ நாள் நான் கோலி விளையாடின்னு இருக்காரு, இப்போ அவர் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்காரு. முதல் நாளே வந்து இப்போ டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க மக்களுக்கு எதிராக தானே பேசுறீங்க. அப்போ இந்த பிறப்பால் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நீங்க வந்து பேசுறது மக்களுக்கு எதிரான பேச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் தான் டிஎம்கேவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டிஎம்கேவை மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து இல்ல இல்ல
நீ வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொட்டஸ்ட் ஊர் பூரா நடந்து அங்கங்க பழைய காலத்துலலாம் நடக்கும் பாருங்க, சண்டை அப்புறம் சச்சரவு அந்த மாதிரி விஷயம் நடந்து போராட்டம் நடந்தா வேணா நீங்க சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க தானே இந்த பாயிண்டே எடுத்துன்னு வரீங்க. இந்த பாயிண்டே வந்து மக்கள் கண்டுக்கவே இல்லையே. மக்கள்ன்றது வந்து சாதாரண மக்கள்ன்றவங்க வந்து இந்த விஷயத்த வந்து இந்த ஒரு மேட்டரே அவங்களுக்கு வேணாம், அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இருந்துட்டு போ. அவர் முதலமைச்சரா இருக்கணும்னு நினைச்சாங்க ஸ்டாலின் சார். 2026 வந்து இவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப 2026 ஸ்டாலின் சார் இருக்க மாட்டாருன்றீங்களா? இந்த பலரும் வந்து இந்த இதுல சோசியல் மீடியாவில் பேசுறாங்கல்ல, அவங்க பேசுறத பத்தி தான் நான் பேசுறேன். அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இடம் அஜெண்டா இருக்கு. ஒரு ஆட்சி நடக்குதுங்க, அந்த ஆட்சியை வந்து தேர்ந்தெடுத்தது யாரு? மக்கள். மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி ஒரு இடத்துல நடக்குது. அவங்க அந்த ஆட்சியில இருக்க அந்த பார்ட்டி டிசைட் பண்ணுவாங்க யார் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் கூடாதுன்னு. நார்த்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போறாரு, அவருடைய ஒய்ஃபை வந்து அவர் முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போறாரு. தமிழ்நாட்டுல ஒரு அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது ஒருத்தரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனாங்க. உடம்பு சரியில்லாத போது ஒருத்தரை முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. அப்போ அந்த பார்ட்டி டிசைட் பண்ணோம் இவங்க செய்தா கரெக்ட், அது வந்து வயசானவனை தான் முதலமைச்சரா வைக்கணும் அப்படி கிடையாது. அந்த பார்ட்டியில இவர் வந்து ஏபிள், இவருக்கு வந்து தகுதி இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அந்த பார்ட்டியுடைய அவங்களுடைய ஜெனரல் கமிட்டி மீட்டிங்ல அவங்களுடைய இதுதான், அவங்களுடைய தலைமை தான் அதை முடிவு எடுக்கணும், நம்ம கிடையாது. நம்ம வந்து ஆஸ் அ பப்ளிக் நம்ம வந்து ஒரு பார்ட்டியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம உட்கார வச்சுட்டோம். அந்த பார்ட்டி யாரை முதலமைச்சர் ஆக்குதுன்றது, அந்த பார்ட்டி யாரை முதலமைச்சர் ஆக்குறாங்கன்றது அவங்களுடைய டிசிஷன். அதுல வந்து நம்ம தலையிடக்கூடாது. நீ வந்து அப்படி அப்படி முதலமைச்சர் ஆகி அவர் ஆட்சியில அராஜகம் நடந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆவறதுக்கு முன்னாடியே நீ வந்து அந்த குடும்பத்துல பிறந்ததுனால தானே நீ வந்து நீ வந்து ஆட்சியாளரா உட்கார்ற, எனக்கு வயிறு எரியுதுடா அப்படின்றது வந்து சின்ன புள்ளத்தனமா இருக்கு அந்த பேச்சு. அது விஜய் பேசினாலும் சரி, ஆதவ அர்ஜுன் பேசினாலும் சரி, இல்ல இந்த ஆன்லைன் மீடியாவில் பலரும் பேசுறாங்க, யார் பேசினாலும் சரி, அது சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கு. ஒரு பார்ட்டியை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்க வந்து ஆட்சி பண்ணுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சி நல்லா இல்லை, நீங்க வந்து நல்லது செய்யுங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த ஆட்சியாளர் டிசைட் பண்ணுவாங்க, அந்த பார்ட்டி டிசைட் பண்ணும் யார் முதலமைச்சராக இருக்கணும்ன்றது. அது அவர் பையனா இருக்கலாம், 18 வயசு ஆகணுன்றது தான் இந்தியன் ரூல். நம்ம நாட்டுடைய சட்டம் வந்து அதுதான். அதுபடி அவங்க ஒரு ஆளை டிசைட் பண்றாங்க, நீ மினிஸ்டரா இருப்பா, நீ இந்த இந்த பொறுப்பு பார்த்துக்கோ, நீ அந்த பொறுப்பு பார்த்துக்கோ. இதுல ஏன்பா நீ போய் தலையிடுற? இது செய்யக்கூடாது, அவனுக்கு வந்து அப்படி இருக்கு, அவன் வந்து அப்படி, அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. ஒரு ஆள் வந்து முதலமைச்சர் ஆகிறதோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிறதோ இல்ல ஏதோ ஒரு மினிஸ்டர், பிடபிள்யூடிஓ, ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் எடுக்கிறதுன்றது அந்த பார்ட்டி டிசைட் பண்ணுவாங்க. அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரா, மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அப்ப அவர் ஏபிள், அவருக்கு அந்த இது இருக்கு, வந்து அந்த திறமை இருக்கு அப்படின்றது, இந்த பொறுப்புக்கான திறமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்றது நிரூபிக்கப்படுது. அப்ப அவர் எந்த போஸ்ட்ல வேணா இருக்கலாம். இல்ல சிஎம் போஸ்ட்டுக்கு இந்த ஆள் தான், பிஎம் போஸ்ட்டுக்கு இந்த ஆள் தான். பிஎம்க்குன்னு ஒரு எலெக்ஷன் கிடையாது இல்ல சிஎம்க்குன்னு ஒரு எலெக்ஷன் கிடையாது இல்ல, மொத்தத்துல எம்எல்ஏ தானே, மொத்தமா அவங்க நிக்கிறாங்க, மொத்தத்துல அதுல ஒரு ஆள் ஜெயிக்கிறாரு, அதுதான் மேட்டர். இதை புரிஞ்சுக்காம புரியாத மாதிரி நடிக்கிறதுன்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல.